ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் முகலாய பேரரசு அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ முகலாய பேரரசு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 6 பேருடைய ஆட்சியை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யாருன்னா பாபர். பாபரோட பையன் தான் வந்துட்டு ஹுமாயூன். ஹுமாயூனோட பையன் அக்பர். அக்பரோட பையன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட பையன் வந்து ஷாஜகான். ஷாஜகானோட பையன் தான் வந்துட்டு அவுரங்கசீப். ஓகேங்களா? ஸோ இந்த 6 பேர் தான் வந்து முகலாய பேரரசில் மெயினாக ஆட்சி பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய இயற்பெயரும் அவங்களுக்கான சிறப்பு பெயர் இருக்குங்க இல்லையா, அதுவும் எந்த வருஷம் ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாபர். பாபரோட இயற்பெயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாக்ருதீன் முகமது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா ஜாக்ருதீன் முகமது அப்படின்னா நம்பிக்கையை காப்பவர். அப்போ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாபர். பாபர் அப்படின்னா யார்? நம்பிக்கையை காப்பவர் பாபர். ஓகேங்களா? பாபர் வந்து எப்போ ஆட்சி பண்ணார் அப்படின்னா 1526 30 4 வருஷம்தான். 26 to 30. நெக்ஸ்ட் வந்து ஹுமாயூன். ஹுமாயூன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பாபரோட ஆட்சி காலம் வந்து 1530 எண்ட் ஆகுது. ஸோ 30லேருந்து ஹுமாயூன் ஸ்டார்ட் ஆகுது. 1530 to 40 10 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. நடுவில் ஷெர்ஷா சூரியோட போர் நடக்குது. ஸோ அவர் வந்து நடுவில் ஆட்சி கைப்பற்றிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு குண்டு விபத்தில் இறந்தது மூலமாக திருப்பதியும் 1555 ஹுமாயூன் வந்து ஆட்சியை கைப்பற்றார். பட் ஒரு வருஷம்தான் அவரால் ஆட்சி செய்ய முடியுது. மாடிப்படியிலேருந்து லைப்ரரியோட மாடிப்படியிலேருந்து தவறி விழுந்து இறந்துடுறாரு. ஸோ ஹுமாயூன் எடுத்துக்கிட்டோன்னா அவரோட ஆட்சி காலம் வந்து 1530 40 55 to 6. அப்போ ஹுமாயூன்னா நீங்கள் என்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 3 4 5 6 30 40 55 6. ஓகேங்களா? அப்போ இயர் எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்? 3 4 5 6 ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து அக்பர். அக்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அக்பர் வந்து 1556 1005 வரைக்கும் ஆட்சி பண்ணுறாரு. 1556 2ஆம் பானிபட் போர் நடக்குது. அந்த போர் மூலமாக ஹிமுவை தோக்கடிச்சு அக்பர் வந்து ஆட்சியை பிடிக்கிறாரு 1556. அப்போ அக்பர் வந்து 5-6 தான் அவருடைய ஷார்ட்கட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க 56 அந்த இயரில் வந்தோன்னா 6-5 16-5 இல்லைங்களா? அப்போது அக்பரோட ஷார்ட்கட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 5-6 56 1605. நெக்ஸ்ட் அக்பரோட பையன் ஜஹாங்கீர். ஜஹாங்கீரோட இயற்பெயர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சலீம். சலீம் அப்படின்னா என்னென்னா உலகத்தை கைப்பற்றியவர். உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீர். அதே மாதிரி அவுரங்கசீப்க்கும் அதே மாதிரி தான் வரும். அவுரங்கசீப் வந்து உலகை கைப்பற்றியவர். ஓகேங்களா? அப்போ ஜஹாங்கீர். ஜஹாங்கீர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அப்போ அழுத்தமாக சொல்லுங்கள், உலகத்தை. உலகத்தை கைப்பற்றியவர் ஜஹாங்கீர். அவுரங்கசீப் வந்து உலகை கைப்பற்றியவர். அவுரங்கசீப்போட இயற்பெயர் வந்து ஆலம்கீர். ஓகேங்களா? அவுரங்கசீப் ஆலம்கீர். அவரோட சிறப்பு தான் வந்து உலகை கைப்பற்றியவர். உலகத்தை அப்படின்னு கேட்டோன்னா எல்லாருக்கும் ஜாங்கிரி பிடிக்கும். ஜாங்கிரி அழுத்தமாக சொல்லுங்கள். அப்போ உலகத்தை அப்படின்னா ஜஹாங்கீர். ஓகேங்களா? அடுத்தது ஷாஜகான். ஷாஜகானோட இயற்பெயர் வந்துட்டு குர்ரம். ஷாஜகான் அப்படின்னா என்ன? உலகத்தின் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உலகத்தின் அரசர் ஷாஜகான். ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களோட இயற்பெயர் இல்லைன்னா சிறப்பு பெயர் இதையே வச்சு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஹாங்கீரோட இயற்பெயர் சலீம். ஷாஜகான் அப்படின்னா குர்ரம். அவுரங்கசீப் அப்படின்னா ஆலம்கீர். ஓகேங்களா? அடுத்து ஜஹாங்கீரோட ஆட்சி காலம் 16-5 to 1627. ஓகேங்களா? 5 to 7. ஓகேங்களா? 27 எண்ட் ஆகுது. 7ல் 2 போச்சுன்னா 5. அப்போது இவரோட ஷார்ட்கட் பாருங்கள் 1605 to 27. ஷாஜகான் வந்துட்டு 27 to 58. 27 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஷாஜகான் வந்து எங்கள் வயசுலேயே வந்து ஆட்சி பிடிச்சிட்டார் 27 வயசுலேயே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 1627 to 58. அடுத்தது அவுரங்கசீப் வந்து 58 17-7 வரைக்கும். ஓகேங்களா? அப்போது 17-7 தான் அவர் இறந்துடுறாரு. அப்போ அவரோட இயர் வந்துங்களா 8ல் ஆரம்பித்து 7ல் முடியும். 8-7. அவுரங்கசீப் வந்து 58 17-7. ஸோ முகலாய பேரரசுன்னு எடுத்துக்கினா 6 பேர் ஆட்சி செய்கிறாங்க. யார் யார் அப்படின்னா பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப். அவங்களோட இயர்ஸ்ன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பாபர் 26 to 30. ஓகேங்களா? இயர் அப்படி ஞாபகம் வச்சுங்க கண்டினியூஸாக 26 to 30. ஹுமாயூன் வந்து 30 to 40 3 4 5 6 சொன்னீங்க இல்லையா? 30 40 55 56. அக்பர் வந்து 5-6 தான் அவரோட ஷார்ட்கட். 5-6 அங்கே இயரில் திருப்பி போட்டால் 6-5 முடியணும், நடுவில் 0. அப்போது 1556 to 16-5 வரைக்கும் அக்பர். அடுத்தது ஜஹாங்கீர் இல்லைனா ஜாங்கிரி 5 ரூபான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவரோட ஷார்ட்டிங் இயர் வந்து 5 16-5 to 27. ஓகேங்களா? 7ல் 2 போச்சுன்னா 5 27. அப்போது 16-5 to 16-27. ஷாஜகான் 27 வயசில் ஞாபகம் வச்சு சொன்னேன். ஸோ 16-27 to 58.
அவுரங்கசீப் வந்து 58 டு 8 ஞாபகம் வச்சுக்க சொன்னால் 58 டு 1707. ஸோ இயற்பெயர் அண்ட் தென் சிறப்பு பெயர்னு எடுத்துக்கிட்டோன்னா பாபருக்கு இருக்குது, ஜஹாங்கீர், ஷாஜகான், அவுரங்கசீப் 4 பேர் தான் இருக்குது. பாபர்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்பிக்கையை காப்பவர் பாபர், ஜஹாங்கீர் உலகத்தை கைப்பற்றியவர், ஷாஜகான் உலகத்தின் அரசர். ஓகேங்களா, ஷாஜகான் வந்து எல்லாருக்கும் தெரியும் தாஜ்மஹால் கட்டினவங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அரசன் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், உலகத்தின் அரசன். அவுரங்கசீப் வந்துட்டு உலகை கைப்பற்றியவர். அவுரங்கசீப் வந்து ஆலம்கீர் அப்படின்ற பேரோட அரியணை ஏறுறாரு. ஷாஜகானோட இயற்பெயர் குர்ரம், ஜஹாங்கீர் வந்து சலீம், பாபர் ஜாக்ருதீன் முகமது பாபர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அவங்களுடைய போர்கள்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.